சமீபத்தில் படித்த மேற்கோள் ஒன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How can I blame the wind for the mess it made if it was me who opened the window? வீட்டை அசுத்தப்படுத்தி விட்டது, குப்பை போட்டு விட்டது என்று நான் எவ்வாறு காற்றை கடிந்து கொள்ள முடியும்? அந்த ஜன்னலை திறந்து வைத்தது நானாக இருக்கும் பொழுது. நாம் நம்மளுடைய வசதிகளுக்காக காற்று வேண்டும், வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வைத்து விடுகிறோம். திறந்த கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வழியாக காற்று உள்ளே வருவது இயற்கை தானே, இயல்பான ஒரு நிகழ்வு தானே. அவ்வாறு வரும் காற்று தன் வழியில் உள்ள தூசிகளையும் கொண்டு வந்து நம் இல்லத்துள் சேர்க்கும். அந்த தூசிகளை அவ்வப்போது அகற்றி அப்புறப்படுத்தி விட்டால் வீடு எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். அகற்றி அப்புறப்படுத்த வென்ற தூய்மை செயலையும் செய்யாமல் இருந்துவிட்டு கதவு ஜன்னல்களையும் திறந்து வைத்துவிட்டு காற்றின் மேல் எவ்வாறு நாம் குறை கூற முடியும்? இவ்வாறு தான் நம் வாழ்க்கையில் பெரும்பகுதியை வெறுமனே இருந்துவிட்டு விதியின் மீதும் கடவுளின் மீதும் குறை கூறுகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு நாம் காரணமாக இருந்து விடுகிறோம். நாம் முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறோம். சில விஷயங்களில் முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறோம். அவ்வாறு முயற்சிகள் செய்தால் அதை கடைசி வரை அந்த வெற்றி இலக்கை தொடும் வரை கொண்டு செல்லாமல் பாதியிலேயே நிறுத்தி விடுகிறோம். நம்ப வேண்டியவர்களை நம்புவதில்லை. நம்பக்கூடாதவர்களை நம்பி ஏமாறுகிறோம். நம்மை நம்பி வந்தவர்களை ஏமாற்றி விடுகிறோம். வாய்ப்புகளை தேடி அலைவதில்லை. தானாகவே வரும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. காரணமே இல்லாமல் ஒருவரின் மேல் அளவற்ற எதிர்பார்ப்புகளை வைக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாத போது ஏமாற்றங்கள் அடைந்து கண்கலங்கி நிற்கிறோம். இவ்வாறு அடுத்தடுத்து தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செய்து விட்டு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நாமே தடைக்கல்லாக இருக்கிறோம். தெரிந்து நடப்போம், தெளிந்து நடப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி.